முத்தமிடும் கொய்யா ஹொய்யாரே ஹொய்யா ஒரு மெத்தையிட வேணும் ஹொய்யாரே ஹொய்யா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருணா ஆடியோஸ். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஒர்க்கு நம்மள்கிட்ட வந்திருக்கு. நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஓல்டு மாடலு. அப்போ அதாவது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒன்லி இது பவர் ஆம்பிளிஃபராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படி தான் இருந்துச்சு. இது 6 கண்ட்ரோல், வால்யூம் லெஃப்ட்டு, வால்யூம் ரைட்டு, பேஸ் லெஃப்ட்டு, பேஸ் ரைட்டு, ட்ரிபிள் லெஃப்ட்டு, ட்ரிபிள் ரைட், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்த ஒரு இண்டிகேட்டர் இருந்துச்சு, மற்றபடி அவ்வளோதான். இதை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஓல்ட் இஸ் கோல்டு. இதில் இருந்த ஐசி பார்த்திங்கன்னா LA4441. அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஐசி பார்த்திங்கன்னா 12 வாட்டில் எங்கே கூட்டியது எல்லாமே 4440, அது மட்டும்தான். இந்த ஐசி பார்த்திங்கன்னா LA4441 அப்படிங்கிற ஐசி ஸ்டீரியோ, அதாவது சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ போர்டு தான் இது. இந்த இதில் யூஸ் பண்ண வோல்ட்டு பார்த்திங்கன்னா அதோட டேட்டா ஷீட்டு எடுத்து பார்த்தேன். மினிமம் 8 வோல்ட்லேருந்து 18 வோல்ட் வரைக்கும் அதை கொடுக்கலான்னு போட்டிருந்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்டீரியர். இது டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 0-15 அந்த ரேஞ்சு. ரெக்டிஃபைர் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 19 வோல்ட் கிட்டத்தட்ட வருது. இது சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட வர கஸ்டமர் அவங்க நிலைமையை அறிஞ்சு அவங்களுக்கு இந்த ரேஞ்சில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் 6 கண்ட்ரோல் போட்டு பண்ணால் பட்ஜெட் எங்கேயே போயிருக்கும். அதனால் 3 கண்ட்ரோலில் சிம்பிளாக வேலை முடிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னா ப்ளூடூத் தேவையில்ல, ஏதோ டைம் பாஸாக வந்தோம்னா பென்ட்ரைவில் போட்டு பாட்டு கேட்குற மாதிரி ரெடி பண்ணி தர சொன்னாங்க. அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட இதை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். LA4441 இதுதான் இந்த ஐசியோட நம்பர். பார்த்தாலே நல்லா தெரியும் பாருங்கள், LA4441. இதோட சர்க்கிள், இது பிரிண்ட் மட்டும்தான் இதில் மாற்றி பண்ணியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா ட்ரிபிளுங்கிற இடத்துல பாஸுங்கிற இடத்துல ட்ரிபிளும் அப்படி மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆடியோ தரம் நல்லா இருக்குது. அதாவது அப்பைக்கு யூஸ் பண்ண ஸ்பீக்கரு ஓகே தான். இது குறைஞ்சபட்சம் ஒரு 6 இன்ச்சில், நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு தான் நம்ம எப்போவுமே டெஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸு அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸ், இந்த மாதிரி இதில் தான் செக்கிங் போகிறோம். இந்த டைம் இதோட ஆடியோ ரிசல்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. வாங்க இது ரிசல்ட் எப்படின்னு கேட்கலாம் வாங்க. நைஸ் ஆயிரும். என்னதான் இருந்தாலும் ஓல்டு கோல்டு தாங்க. ஆடியோ கிளாரிட்டி ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த பேஸ் ஸ்டெப்லும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் கேட்ட வரைக்குமே இது கொஞ்சம் வித்தியாசம்தான். உங்களுக்கு பார்வையாளர்கள், உங்களுக்கு வியூஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு நேரில் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நம்மளும் ஒவ்வொரு செட்டும் பார்த்திங்கன்னா புதுசு அப்படின்லாம் கிடையாது. எந்த ரீஒர்க் வந்தாலும் அவங்கள்ட்ட பண்ண முடிஞ்சால் என்னால் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புது ஆர்டரை எடுத்து இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி புதுசு எடுத்து பண்ணுறதோட ஒவ்வொரு கஸ்டமர் தேவையை அறிஞ்சு, அவங்களுக்கு சில பேர் வரவங்க என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது, இதை ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்கேங்க. அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் சரி தான், இந்த இப்போ எடுத்திருக்க வீடியோவும் சரி தான். அடுத்த ஒர்க்கு கூட நான் இப்போ பெண்டிங் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒர்க்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஓல்டு இஸ் கோல்டு மாதிரி. அதாவது கேபினெட், கார் கேபினெட் தாங்க. உள்ளே என்ன இருக்குன்னா 1230 2 ஐசி போட்டது. அதாவது பழைய மாடல் 4440க்கு முன்னாடி 1230 2 ஐசி போட்டது. இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் இதை நம்ம பார்க்கலாம். 2 ஐசியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. செக் பண்ணி தான் இதை வச்சுருக்கேன். இது அடுத்த வீடியோ. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு வீடியோ உண்டு. அடுத்த வீடியோ அதுக்கு என்ன போட்டு எடுத்து வச்சுருக்கேன்னா இதை காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோ. இதுவும் ஒரு நார்மல் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபர் தான். இதை கேசட் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் நம்ம மெக்கானிசம் இருக்குது, FLD மெக்கானிசம் வச்சுருக்கேன். பட் இதை போட்டு ரெடி பண்ண முடியுமான்னு எடுத்து பார்க்கலாம். இதோட ஐசி நம்பர் பார்த்திங்கன்னா LA4508. எல்லாம் ஒரிஜினல் ஐசி தான். அடுத்தது இதில் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 8 செக்ஷன் உண்டு. இதுக்கு முன்னாடி காட்டணும் பார்த்திங்கன்னா 1230, அதுலேயும் 8 செக்ஷன் உண்டு. இது மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். கருணா ஆடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
வெளுத்தாச்சு கண்ணம்மா இனி